இன்று நாம் நம்முடைய சுய தர்மமாகிய ஏழு தெய்வீக குணங்களை அனுபவம் செய்யலாம். முதலில் நாம் ஆத்மஸ்துதியில் நிலைத்திருந்து பரந்தாமத்திற்கு செல்வோம். வாருங்கள். நான் ஆத்மா, ஆத்மாவாகிய நான் இந்த சரீரத்தில் இரண்டு புருவங்களுக்கும் மத்தியில் ஒளி புள்ளியாக இருக்கின்றேன். நான் என் மனதில் சுபமான விருப்பத்தை கொண்டு வருகின்றேன். ஆத்மாவாகிய நான் எனது சுய விருப்பத்தின்படி இந்த உடல் சார்ந்த தேகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலிருந்தும் என் மனதாலும் புத்தியினாலும் விடுபடுகின்றேன். நான் ஆத்மா, இந்த உடலிலிருந்து விடுபட்டு ஒரு சிறிய புள்ளியாக ஒளி பிரகாசமாக விடுபட்டு செல்கின்றேன். அனைத்து விஷயங்களையும் நான் மனதாலும் புத்தியினாலும் உணர்கின்றேன். நான் அழியக்கூடிய இந்த உடல் அல்ல. இந்த உலகத்தில் அழியக்கூடிய தேக சம்பந்தங்களும் என்னுடையதல்ல. நான் ஆத்மா. என்னை சுற்றி இருக்கக்கூடிய சப்தங்களையும் கடந்து ஐந்து தத்துவங்களான நிலம், நீர், ஆகாயம், நெருப்பு மற்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளையும் கடந்து ஐந்து தத்துவங்களையும் கடந்து
ஆத்மாவாகிய நான் ஒரு சுதந்திர பறவையாக என் வீடாகிய ஆத்மலோகத்தை நோக்கி செல்கின்றேன். ஆத்மாவாகிய நான் சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து இன்னும் மேலே சென்று கொண்டே இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட தேகம், தேக சம்பந்தங்கள், சாதனங்கள், 5 தத்துவங்கள் அனைத்தையும் கடந்து அமைதியான நிலையை உணர்கின்றேன். நான் சிறிய ஒளியாக பிரகாசிக்கக்கூடிய ஜொலித்து கொண்டிருக்கும் ஆத்ம தீபம். நான் ஆத்மா. சூக்ஷ்ம வதனத்தையும் கடந்து எனது உண்மையான ஸ்வரூபத்தில் நிலைத்திருக்கின்றேன். ஆத்மலோகத்தில் இருக்கின்றேன். என்னை போன்றே பல ஆத்மாக்கள் பிரகாசமாக இருப்பதை காண்கின்றேன். நான் ஆத்மா. எனது சொந்த வீடாகிய ஆத்மலோகத்தில் பல தர்மத்தின் ஆத்மாக்கள் பல தர்ம பிதாக்கள் அனைவரையும் ஆத்ம ரூபத்தில் காண்கின்றேன். ஆத்மாக்கள் அனைவரும் இந்த ஆத்மலோகத்தில் ஓர் தலைகீழான கல்ப விருட்சத்தை போன்று இருப்பதை பார்க்கின்றேன். நான் ஆத்மா. எனது அநாதி ஸ்வரூபத்தில் இருந்து கொண்டு பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களையும் சகோதர ஆத்மாக்களாக
பார்க்கின்றேன். நான் ஆத்மா. பரந்தாமத்தில் இவ்வளவு ஆத்மாக்களுக்கு தந்தையாக இருக்கக்கூடிய ஜோதிகளுக்கெல்லாம் அதிமேலான ஜோதி, மகா ஜோதி, பரம்பிதா, பரமாத்மா, எனது அன்பான தந்தை சிவ தந்தையை காண்கின்றேன். நான் ஆத்மலோகத்தில் வரும்பொழுது தர்மாத்மாக்களையும் புண்ணிய ஆத்மாக்களையும் மகான் ஆத்மாக்கள், தேவாத்மாக்கள் அனைவரையும் சந்தித்து இப்பொழுது அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாகிய பரமாத்மாவை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்தில் பாபாவிற்கு அருகில் எனது அனாதி நிலையில் நிலைத்திருக்கின்றேன்.
நான் ஆத்மா. எனது உண்மையான ஸ்வரூபம் அனாதி ஸ்வரூபத்தில் எனக்குள் இருக்கக்கூடிய குணங்களை நான் ஸ்வரூபமாக ஆகின்றேன். ஆத்மாவாகிய நான் சம்பன்னமாக சம்பூர்ண நிலையில் இருக்கின்றேன். எனக்கு அருகில் அனைத்து குணங்களிலும் கடலாக இருக்கக்கூடிய சர்வசக்திவான் சிவ பாபா இருக்கின்றார். நான் ஆத்மா. பாபாவிடமிருந்து ஞான கடலாகிய சிவ பாபாவிடமிருந்து ஞானத்தின் ஒளி கிரணங்களை எனக்குள் நான் கிரகித்து கொண்டே இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் ஞானத்தின் கடலாக பிரகாசித்து கொண்டிருக்கும் மகா ஜோதியாக இருக்கக்கூடிய சிவ பாபாவிடமிருந்து ஞானத்தின் ஒளி கிரணங்களை எனக்குள் நான் கிரகித்து கொண்டே இருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் எனது உண்மையான ஸ்வரூபம் ஞானம். எனது உண்மை ஸ்வரூபமாகிய எனக்குள் இருக்கக்கூடிய நிலையான குணமாகிய ஞான ஸ்வரூபத்தில் நான் நிலைத்திருக்கின்றேன். நான் ஞானம் நிறைந்துள்ள ஆத்மா. ஞானத்தின் ஸ்வரூபமான ஆத்மா. ஆத்மாவாகிய நான் அமைதியின் கடலாக இருக்கக்கூடிய பாபாவிடமிருந்து அமைதியின் அலைகளை உணர்கின்றேன். சிவ பாபாவிடமிருந்து அமைதியின் அலைகள் வெளிப்பட்டு
என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. எனக்குள் இருக்கக்கூடிய எனது உண்மையான தர்மம் அமைதியை நான் இந்த நேரத்தில் அனுபவம் செய்கின்றேன். நான் ஆத்மா, அமைதியின் ஸ்வரூபமான ஆத்மா. என் மனதின் எண்ணங்களை பாபாவிடம் நான் வெளிப்படுத்துகின்றேன். பாபா, சர்வ சக்திகளும் நிறைந்த நீங்கள் தூய்மையின் கடலாக இருக்கின்றீர்கள். எப்பொழுதுமே பூஜைக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் பரம் பூஜைக்குரியவர். அனைத்தையும் விட உயர்ந்த பூஜை, முதல் பூஜை உங்களுக்குத்தான். பாபா, நீங்கள்தான் இயற்கையிலிருந்து முழு உலகத்தையும் அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக ஆக்கக்கூடிய சதா தூய்மையானவர், தூய்மை கடலாக இருக்கின்றீர்கள். நானும் உங்களுடைய குழந்தை. எனது தர்மம் தூய்மை. எனது தூய்மையான சக்தி, என்னுடைய தூய்மையின் சக்தியின் மூலமாக ஆத்மாவாகிய நான் உங்களுடன் சேர்ந்து ஒரு தூய்மையான உலகத்தையே படைப்பதற்காக உங்களிடம் நான் பலியாகிவிட்டேன். பாபா, நான் ஆத்மா, தூய்மை ஸ்வரூபமான ஆத்மா. அனைத்து ஆத்மாக்களுக்கும் எதிர்பார்ப்பில்லாத அன்பை கொடுக்கக்கூடிய அன்பு கடல் நீங்கள்தான் பாபா. 5000 வருடங்களாக இந்த சிருஷ்டியில் நான் பல பாகங்களை எடுத்து நடித்தாலும் பல ஆத்மாக்களினுடைய தொடர்பில் வந்தாலும் உங்களைப் போன்று
ஆத்மாவாகிய நான் ஜென்ம ஜென்மமாக அழியக்கூடிய பொருட்களால் சந்தோஷத்தை மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். ஆனால் பாபா, நீங்களே என்னை உங்கள் குழந்தையாக ஆக்கி சங்கம் யுகத்தில் பிராமண ஜென்மா கொடுத்த பிறகு பரமாத்மாவாகிய உங்களை நான் சந்தித்து விட்டேன். உங்களை அடைந்த நான் அனைத்தையும் அடைந்தேன் என்று பரமானந்தத்தில் இருக்கின்றேன். ஆனந்த கடலாகிய நீங்கள் எனக்கு கிடைத்த பிறகு ஒவ்வொரு நொடியும் அழிவற்ற மகிழ்ச்சியை உணரக்கூடிய நான் ஆத்மா, ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா. உலக நாடக சக்கரத்தில் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஆத்மா ஆனந்தத்தை அனுபவம் செய்யவே முடியாது. பரமாத்மாவாகிய ஆனந்த கடலாகிய பாபாவை எப்பொழுது நான் ஆத்மா, தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் அடைந்தேனோ அப்பொழுதுதான் நான் ஆத்மா ஆனந்தத்தை உணர்கின்றேன், அனுபவம் செய்தேன். ஸ்தூல உலகத்தில் தேகதாரிகளிடமிருந்து அன்பையும் எல்லைக்குட்பட்ட அமைதி, ஸ்தூல பொருட்களால் சாதனங்களால் சுகம், இவ்வாறு சுகத்தையோ அன்பையோ அமைதியையோ எல்லைக்குட்பட்டதாக கூட உணர்ந்திருக்கின்றேன். ஆனால் ஆனந்தம் என்பது எல்லைக்குட்பட்டதில் கிடையவே கிடையாது பாபா. ஆனந்தம் எப்பொழுதுமே எல்லைக்கு அப்பாற்பட்டது. அது உங்களிடமிருந்து மட்டும்தான் கிடைக்கின்றது. உலகத்தில் பல சாதனைகளை புரியக்கூடிய சாது சந்துக்கள், மகான்களுக்கு கூட இந்த பிராப்தம் கிடையாது. ஆனால் எனக்கு கிடைத்திருக்கின்றது பாபா. நான் ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆத்மா, வேர்ல்டு ஆல்மைட்டி அத்தாரிட்டி, சர்வ சக்திவானுடைய குழந்தை, சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. ஆத்மாவாகிய நான் சர்வ சக்திவானிடமிருந்து எனது பிறப்புரிமையாக அடைந்திருக்கின்றேன்.
நான் மாஸ்டர் சர்வசக்திவான். ஆத்மாவாகிய நான் சக்திகளால் நிறைந்திருக்கின்றேன். ஆத்மா என்ற விதைரூபமான எனக்குள் பரமாத்மாவையும் அவருடைய படைப்பையும் உணரக்கூடிய சக்தி இருக்கின்றது. பாபா, நீங்கள் எனக்கு பலவிதமான சக்திகளை கொடுத்திருக்கின்றீர்கள். உணரக்கூடிய சக்தி, மாற்றத்திற்கான சக்தி, நல்ல சிந்தனைக்கான சக்தி, சத்தியத்தின் சக்தி, தூய்மையின் சக்தி, இது போன்று பல சக்திகளால் என்னை நிறைத்து விட்டீர்கள் பாபா. நான் சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. எவ்வாறு வானவில் என்றாலே 7 நிறங்கள், அதே போன்று ஆத்மா என்றாலே 7 குணங்கள். நான் இன்று குணங்களின் கடலாகிய பாபாவிற்கு முன்னால் 7 குணங்களாலும் நிறைந்துள்ள வண்ணமயமான ஆத்மாவாக என்னை நான் உணர்கின்றேன். எவ்வாறு ஒரு வைரத்தை சூரிய ஒளியின் முன்னால் வைப்பதன் மூலம் அந்த வைரமானது 7 குணங்களை, 7 நிறங்களை பிரதிபலிக்கின்றது. அதுபோல் நான் பாபாவினுடைய வைரம். நான் பாபாவின் வைரமான குழந்தை. பல ஜென்மங்களாக தேகத்தினுடைய தாய் தந்தையர்கள் நம்மை தங்கமே, வைரங்களே, முத்துக்களே என்று அழைத்திருப்பார்கள். ஆனால் ஸ்வயம் பகவான் நம்முடைய தாய் தந்தையாக கிடைத்து நம்மை வைரமாகவே மாற்றிவிட்டார். மனிதர்களால் அழைக்க மட்டும்தான் முடியும். பாபா மட்டும்தான் நம்மை உருவாக்கக்கூடியவர். அவர் நம்மையும் நமது பல ஜென்ம வாழ்க்கையும் வைரமாக ஆக்கிவிட்டார். நான் ஆத்மா வைரமாக ஞான சூரியனுக்கு முன்னால் இருக்கின்றேன். ஞான சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் என் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது.
நான் வைரம் ஞான சூரியனுடைய ஒளிக்கிரணங்களை கிரகித்து 7 நிறங்களாக 7 வண்ணங்களாக ஜொலிக்கின்றேன். நான் ஆத்மா எனது அநாதி ஸ்வரூபத்தில் நான் ஞானம் நிறைந்த ஆத்மா. நான் தூய்மை ஸ்வரூபமான ஆத்மா. நான் அமைதி ஸ்வரூபமான ஆத்மா. நான் அன்பு ஸ்வரூபமான ஆத்மா. நான் சுக ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஆனந்தமான ஆத்மா. நான் சக்தி ஸ்வரூபமான ஆத்மா. ஆத்மாவாகிய நான் ஒரு சிறிய ஜோதியாக பரந்தாமத்திற்கு பாபாவிடம் வந்தேன். சர்வசக்திவானாகிய பாபாவிற்கு முன்னால் சிறிது நேரம் இருந்ததிலேயே நான் ஒரு ஜோதியிலிருந்து வைரமாக ஆகிவிட்டேன். எப்பொழுதுமே அவர் தொடர்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நான் எனது பல ஜென்மங்களை வைரமாக ஆக்க முடியும். வைரத்திற்கு சமமாக மதிப்பு வாய்ந்ததாக ஆக்க முடியும் என்ற மகிழ்ச்சியுடன், நம்பிக்கையுடன், நிச்சய புத்தியுடன் ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்தில் சிவபாபாவிடமிருந்து விடை பெற்று ஜொலிக்கக்கூடிய வைரமாக, ஓர் அற்புதமான ஆத்மாவாக கீழே வருகின்றேன். ஆத்மாவாகிய நான் அதி பிரகாசமாக அதீந்திரிய சுகத்தில் 7 குணங்களின் ஸ்வரூபத்தில் பிரகாசித்து கொண்டே ஸ்தூல உலகத்திற்கு வந்து கொண்டே இருக்கின்றேன். சுழன்று கொண்டிருக்கும் உலக நாடக சக்கரத்தில் எனது பாகத்தை நடிப்பதற்காக நான் இப்பொழுது 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட சிருஷ்டிக்குள் பிரவேசிக்கின்றேன். நான் இந்த சிருஷ்டிக்குள்
நுழைந்தவுடன் 5 தத்துவங்களும் ஓர் அமைதியை உணர்கின்றன. நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி அனைத்துமே எனது உன்னதமான மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றன. இந்த சிறிது நேரத்தின் எனது எண்ணங்களினுடைய மாற்றம் நான் பாபாவிடமிருந்து அடைந்த குணங்களின் பிரதிபலிப்பாக 5 தத்துவங்களும் அமைதியையும் சுகத்தையும் உணர்கின்றன. ஆத்மாவாகிய நான் இந்த 5 தத்துவங்கள் எனக்கு வழங்கிய ஸ்தூலமான சரீரம், அந்த சரீரத்தில் நான் ஆத்மா ஜொலிக்கக்கூடிய வைரமாக பரமாத்மாவினுடைய பாபாவினுடைய அன்பான குழந்தையாக, செல்லமான குழந்தையாக, இனிமையான குழந்தையாக இந்த சரீரத்தில் நான் 2 புருவங்களுக்கும் மத்தியில் பிரகிருதியில் வந்து அமர்கின்றேன். நான் ஆத்மா இந்த சரீரத்தில் பிரகிருதியில் வாசம் செய்யக்கூடிய பாபாவினுடைய வைரமான குழந்தை. நான் பாபாவினுடைய ஒரு கரையற்ற விலை மதிப்பு வாய்ந்த வைரமாக இந்த சரீரத்தில் பிரவேசித்தவுடன் என்னுடைய சக்தியானது எனது 7 குணங்களினுடைய பிரதிபலிப்பு இயற்கை உணர்ந்தது போன்றே இந்த சரீரமும் உணர்கின்றது. நான் வாசம் செய்யக்கூடிய இந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களிலும் எனது குணங்கள், குணத்தினுடைய வைப்ரேஷன் பரவிக்கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு அங்கங்களும் குணம் நிறைந்ததாக இருக்கின்றது. நான் ஆத்மா இந்த உலக நாடகத்தில் இந்த சரீரத்தின் மூலமாக குணத்தை வெளிப்படுத்தும் ஸ்வயம் பகவானை பிரத்யக்ஷம் செய்யும் குணவான் குழந்தை. இந்த உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கின்றது. பரமாத்மாவின் சந்திப்பில் நான் எதிர்காலத்தில் மட்டுமல்ல, இப்பொழுதே ஆரோக்கியமாகத்தான் இருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.